நான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இரும்பு மிதக்கும் அப்படின்ட்டு. இரும்பு என்ன செய்யும்? மிதக்கும். விசுவாசித்தால் அது மிதக்கும். ஒரு சிறிய கதை இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு தம்பதியருக்கு பிரெக்னன்ட் ஆனாங்க வைஃப். அவங்க டாக்டர் கிட்ட போறாங்க. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு குறைபாடோட பிறக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க பேசாம இந்த பிரெக்னன்சி நிறுத்திடுங்க, ஏதாவது அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல என் குழந்தைய நான் என்ன செய்ய போறேன், காக்க போறேன், நான் ஜெபிப்பேன், கடவுள் எல்லாற்றையும் மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மருத்துவர் பேச்சு கேட்காம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு முறை அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு, நம்ம ஏன் வேற டாக்டர் போய் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் பார்க்க போறாங்க. அந்த டாக்டர் ஆபீஸ்க்கு உள்ள நுழையிறாங்க. அந்த ஆபீஸ்க்கு எதிர ஒரு வசனம் தொங்குது, சங்கீதம் 139:16 வசனம். அதை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வசனத்தை பார்த்ததும் அவங்க சொல்றாங்க, என் உருவமில்லாத பொருளையும் அது கண்கள் கண்டது அப்படின்ட்டு அந்த வசனம் இருக்கு. அவர்களின் இதயம் சமாதானம் அப்படியே பெற்றது. என்ன செய்தாங்க, ஒரு நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பா இந்த குழந்தைய நம்ம என்ன முடியும், பெற்று எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே போல ஒரு ஆரோக்கியமான குழந்தையை அவர்கள் பெற்றெடுத்து வளர்த்தார்கள். அதனால அவர்கள் எப்பவுமே அந்த குழந்தைய பார்த்து சொல்வது என்னன்னா, இரும்பு மிதந்தது. என்னது? இம்பாசிபிள் திங்ஸ்ல இரும்பு மிதக்கிறது. அதனால அவங்க யார்கிட்ட பேசினாலுமே அவங்க சொல்லுவாங்க, இரும்பு மிதந்தது. Iron can swim. Once again the iron was swimming. இதுதான் கற்றுக்கொண்ட பாடம். அவங்க கடவுள் வாழ்க்கையை அருமையாக உருவாக்குறார். நாம என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கையோடு இருந்தா அவர் கண்டிப்பா நம்ம என்ன செய்வாரு, வழி நடத்துவார். ரோமர் 8:28 தேவனை சிநேகிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவனை சிநேகிங்க, அவர் கண்டிப்பா எல்லாம் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக வழி நடத்துவார். குட் நைட்.